புதுச்சேரி லாஸ்பேட்டையில் செயின் பறிப்பு சம்பவங்களை தடுக்க ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரி என கூறி தனியே சென்ற மூதாட்டியை நம்ப வைத்து அவருக்கு உதவி செய்வது போல் நாடகமாடி 3 பவுன் தாலி செயினை ஏமாற்றி திருடி வைத்து கொண்டு அதற்கு பதில் ஜல்லி கற்களை காகிதத்தில் மடித்து கொடுத்து அனுப்பிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பாட்டனூர் கலைவாணர் நகர் விரைவு பகுதியை சேர்ந்தவர் சாந்தி. வீட்டு வேலை செய்து வருகின்றார். தனது வேலைகளை முடித்துவிட்டு நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பகுதியில் வசித்து வரும் தனது மகனை பார்க்க குறிஞ்சிநகர் விரைவு 2வது குறுக்கு தெரு அருகே சென்றபோது அங்குள்ள மரத்தின் கீழே நின்றிருந்த மர்ம நபர்கள் 2 பேர் சாந்தியை அழைத்து தங்கள் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள் எனவும் இப்பகுதியில் செயின் பறிப்பு அதிகம் நடப்பதால் சாதாரண உடையில் ரகசியமாக கண்காணித்து வருவதாகவும் இங்கு செயினை போட்டுக்கொண்டு செல்ல வேண்டாம், செயினை கழட்டி பையில் வைத்துக்கொண்டு செல்லுமாறு போலீசார் தோரணையில் மிரட்டியுள்ளனர். மேலும் நகையணிந்து தனியாக வந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் கூறியதால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தாலி செயினை கழட்டியுள்ளார். உடனே அதனை வாங்கி போலி ஆபீசர் காகிதத்தில் மடித்து மூதாட்டியின் பையில் வைத்துள்ளனர். அதன் பிறகு மகன் வீட்டிற்கு சென்ற மூதாட்டி பையில் இருந்த காகித பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது அதில் தங்க செயினுக்கு பதிலாக ஜல்லி கற்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து சாந்தி அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி சாந்தி கூறுகையில், வீட்டு வேலை செய்து சிறிது சிறிதாக சேர்த்த தாலி செயினை போலீஸ் என கூறி மிரட்டி பறித்து சென்றுள்ளனர். இதனால் கடந்த 2 நாட்களாக தூக்கமின்றி தவிப்பதாக தெரிவித்துள்ளார்.